Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரே முட்டையில குடும்பத்துக்கு தேவையான அளவு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 6 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ 6 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 6 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் 50 ml காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு முட்டை அளவு எடுத்துருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி 200 கிராம் மாவு சேர்த்துக்கலாங்க. இதில் 200 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இதில் 4 ஸ்பூனு வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, 4 ஸ்பூன் அளவு ரவையை சேர்த்துக்கலாங்க. இப்போது இதை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு 1 ஸ்பூனு பாலையோ இல்லை 1 ஸ்பூனு தண்ணியோ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு நம்ம செய்யும்போது எப்போவுமே ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துப்போம்ல, அந்த சுவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு அந்த ஏலக்காய் தூள் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா பீட் பண்ணி வச்சாச்சுங்க. பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இதை நம்ம வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துலையோ இல்லை கிளாஸ்லேயோ நம்ம மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டாச்சுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஆயில் நல்லா ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குழிக்கரண்டி வச்சுக்கோங்க. இது எல்லா வீட்லையும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு 1 நிமிஷம் நல்லா அந்த கரண்டியை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா சிவப்பாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, பொன்னிறமாக வந்திருக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே முட்டையில் செஞ்சது நம்மளுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸு கிடச்சிருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட
நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவுடன் இதே மாதிரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு ரெசிபி உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.